பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும். நான் குற்றம் சுமத்துறேன். இந்தியா முழுக்க பாஜக வளர்றதுக்கு காரணமே திமுக. இந்தியா இந்தியா முழுக்கவா? நான் லாஜிக் சொல்றேன். முதல்ல இங்க வந்து நல்ல கண்ணையாவை தோக்கடிச்சு சிபி ராதாகிருஷ்ணன் வெளில வச்சாங்க. 2001 சட்டமன்ற தேர்தல் காலத்தில் ஹெச் ராஜாவை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தாங்க. இது ஒரு பக்கம். வாஜ்பாயோட ஆட்சி எடுத்துங்க. முதல்ல 13 நாள் அறுதி பெரும்பான்மை கிடைக்காம ஆட்சி கவிழ்ந்துருது. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா மேயர் ஆதரவு தர்றாங்க. 13 மாதம் கழிச்சு அவங்க ஆதரவு திரும்ப பெற்றுறாங்க. அப்போ முழுமையாக 5 ஆண்டுகள் ஆட்சியை கொடுக்க முடியாம தட்டு தடுமாறி பாஜகன்ற போது, வாஜ்பாய் விழுதுங்கின்ற போது 99 போய் வாக்கெடுப்பில் ஆதரவு கொடுத்து வாக்கெடுப்பில் தோத்து போன பிறகு, ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோத்து போன பிறகு பாஜக ஒரு கூட்டணி போட்டு 5 ஆண்டு காலம் அதிகாரத்தை பாஜக சுவைக்க காரணமாகவே திமுக தான். 2002 குஜராத்தை இனப்படுகொலை இன்னைக்கு பேசுறாங்கல்ல, பில்கிஸ் பானு 2002 குஜராத் இனப்படுகொலையும் போது தான் பாதிக்கப்படுறாங்க. அன்னைக்கு திமுக நிலைப்பாடு என்ன? மோடி பக்கம் நின்னுச்சு, பாஜக பக்கம் நின்னுச்சு. பாஜக பக்கம் மறுக்க முடியுமா?